நம்ம வந்து காணுகிற உலகம் நமக்கு தெரியுது, ஆனால் காணப்படாத உலகம் ஒன்று இருக்குது. காணப்படாத தேவன் இருக்கிறாங்க, காணப்படாத தேவ தூதர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் காணப்படாத வார்த்தையும் இருக்குது. நீங்களும் நானும் காணப்படாதவர்கள் தான். எப்படின்னா, மனுஷன் ஆவியா இருக்கிறான், ஆத்மாவா இருக்கிறான், சரீரமா இருக்கிறான். ஆனால் தேவராஜ்யம்னா என்ன, தேவ நீதினா என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது நம்ம வந்து இங்கே காணப்படாதவைகளை, நிச்சயம் காணப்படாதவைகளை தான் நம்ம பார்க்க வந்துக்கிறோம் புரியறதுக்கு. அப்போது நம்ம வந்து காணுகிற உலகம் நமக்கு தெரியுது, ஆனால் காணப்படாத உலகம் ஒன்று இருக்குது. காணப்படாத தேவன் இருக்கிறாங்க, காணப்படாத தேவ தூதர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் காணப்படாத வார்த்தையும் இருக்குது. தேவ வார்த்தை, தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுறது? தேவனுடைய வார்த்தையை வந்து இந்த உலகம் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் காணப்படாதவர்கள் தான். எப்படின்னா, மனுஷன் ஆவியா இருக்கிறான், ஆத்மாவா இருக்கிறான், சரீரமா இருக்கிறான். ஆனால் நான் சொன்னேன்ல, உள்ள இருக்கிற காரியம் பார்க்க முடியாது, ஃபோட்டோ கொடுக்க முடியாது, தொட முடியாது. மனுஷன் ரெண்டு பகுதியாக இருக்கிறான். பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான், பார்க்க முடியாத ஒரு மனுஷனாக இருக்கிறான். யார் பார்க்கக்கூடாத மனுஷன்? ஆவியும் ஆத்மாவும் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. நீங்களான ஒரு ஆவியாக தான் இருக்கிறோம். தேவன் ஒரு ஆவியாக இருக்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட உங்களை நான் பார்க்கல, நீங்களும் என்ன பார்க்கல. என் சரீரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் கண் என்கிற ஜன்னல் வழியாக என் சரீரத்தை தான் பார்க்குறீங்க, ஆனால் என்ன பார்க்கல. அதே போல் நானும் உங்களை பார்க்கல, உங்கள் சரீரத்தை தான் பார்க்குறேன். இதெல்லாம் நமக்கு புரியுது, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இது புரியாது. ஏன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆவியில் உள்ள வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ஆகவே நமக்கு இது புரியுது இல்லையா? அப்போ பாருங்கள், கவனிங்க. அப்போது நாம் வந்து தேவனுடைய வார்த்தையும் பாருங்கள், இந்த உலகத்துக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது, அது அந்த உலகத்துக்குரியது. ஆகவே நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போது நம்ம வந்து இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையும் புரிந்து கொள்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஏன்னா பார்க்குறத வந்து நம்புறவன் வந்து கிறிஸ்தவம் கிடையாது, பார்க்காத உலகத்தை நம்புகிறான். இந்த உலகம் வந்து பார்க்காத உலகத்தை நம்புறது கிடையாது, பார்க்காத தேவனை நம்புறது கிடையாது. பிறகு பார்க்காத தேவனுடைய வார்த்தை வேலை செய்து அந்த வார்த்தையை நம்புறது கிடையாது, தேவ தூதர்களையும் நம்புறது கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் இவையெல்லாம் நம்புகிறவளாக இருக்கும். அதான் இங்கே சொல்லப்படுது, விசுவாசமானது நம்பப்படுகிறது, உறுதியும் காணப்படாதவின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை தேவன் எப்படி உண்டாக்குனார் பாருங்க. நம்ம வந்து உள்ளான மனுஷன் சொல்கிறோம்ல, இந்த எபேசியர் புஸ்தகம், இந்த மனுஷன் நம்ம நீங்களும் உள்ளான மனுஷனாக இருக்கிறோம். அந்த மனுஷன் உள்ளான மனுஷன் சொல்லப்படுகிறது, ஆவின் மனுஷன் சொல்லப்படுகிறது. அப்புறம் இன்னர் மேன் சொல்கிறாங்க. பிறகு வந்து இருதயம் சொல்லும் போது யாது வெறும் இந்த சரீர இருதயத்தை பற்றி பேசலை வேதம், ஆவின் மனுஷனை பற்றி பேசுது. ஆகவே எபேசியர் புஸ்தகம் 3:16 அந்த வாசிட்டு வருவோம் நம்மங்க. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பாருங்க, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பாருங்க, நம்ம இந்த சபை எப்படி என்ன சொல்லுதுன்னா, பணத்து பின்னால் போக சொல்ல, உலகத்து பின்னால் போக சொல்ல, கத்தர் பின்னால் வா, உள்ள வளர ஆரம்பிச்சுன்னா செழிப்பு தானாக வரும். செழிப்பு ஆசீர்வாதம்லாம் பின்னால் உன்னை தொடரும், பின்தொடரும். கத்தரை பின்னால் போனாலே எல்லாமே ஆசீர்வாதம் வந்துடும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவருடைய ஆவினாலே, இப்போ பாருங்க, பரிசுத்த ஆவி வேற இருக்கிறாரு, நம்முடைய ஆவி வேற இருக்குது. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். அப்படின்னு உள்ளே இருக்கிற அந்த மனுஷன்தான் இந்த மெய்யான அந்த தேவனையும் தேவ தூதர்களையும் பிறகு தேவனுடைய அந்த வார்த்தைகளையும் புரிந்து கொள்வதற்கு அவன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்போ நம்ம இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கிறோன்னா, இந்த உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக வந்திருக்கிறோம்.